எங்கட தரம் 10 வகுப்புட முதலாவது வகுப்புல நாங்க சந்திக்கிறோம். எங்கட இன்னைக்கு 2027ஆம் ஆண்டு பரீட்சைக்கான முதலாவது 2027 சயின்ஸ் பாடத்துக்கான முதலாவது வகுப்பா நாங்க பிள்ளைகள் நாங்க என்னண்டா உங்களுக்கு கிரேட் 9ல நீங்க சில பிள்ளைகள் வந்து மெஜாரிட்டி பிள்ளைகள் வந்து கிட்டத்தட்ட ஒரு 70 பிள்ளைகளுக்கு மாதிரி நாங்க கிரேட் 9ல தேர்ட் டேர்ம் ப்ரிப்பரேஷன் சொல்லி ஒன்றை செஞ்சோம். அப்ப அந்த செஞ்சுட்டு இருக்கிற நேரம் எங்களுக்கு இடையில நவம்பர் 27ஆம் தேதி வெள்ளம் வந்து உண்மையிலே கம்பல் எங்கட ஏரியாவெல்லாம் இப்ப இந்த அளவு உயரத்துக்கு மாதிரி தண்ணி வந்துட்டு கிட்டத்தட்ட ஒரு 5 ஃபீட்டுக்கு மாதிரி வந்துட்டு எங்கட வீட்டுக்கு. ஆனா கம்பல் ஏரியால உங்களுக்கு தெரியும் சேதங்கள் கேள்விப்பட்டிக்கும், உங்களுக்கு உயிரிழப்புகளும் மிஞ்சி. அப்ப கிட்டத்தட்ட ஒரு 3 கிழமையா எங்களுக்கு கிளாஸஸ் வச்சு படல. என்னது கிரேட் 9 கிளாஸஸ். அதுக்கு பிறகு நாங்க கிரேட் 9 கண்டினியூஷன் தான் இங்கே போகுது. நான் அறிமுகம் ஒன்றும் கொடுக்காம நான் ஆரம்பிக்கிறதுக்கு காரணம் அதான். நான் கிரேட் 9 ஒரு தொடர்ச்சி தான் நாங்க இப்ப போய்த்துட்டு இருக்கிறோம். சரியா? அப்ப என்ன நடந்தாண்டா 3 கிழமை நாங்க கிளாஸஸ் வைக்காம இருக்கிற நேரம் எங்களுக்கு ஒரு நியூஸ் ஒன்று வந்துச்சு, தேர்ட் டேர்ம் நிப்பாட்டிட்டாங்கன்னு சொல்லி. ரைட்டா? உங்களுக்கு கிரேட் 9 தேர்ட் டேர்ம், நான் கிரேட் 9 தேர்ட் டேர்ம் டார்கெட் பண்ணி அதுக்கு டியூட் அடிச்சு அது இதுன்னு சொல்லி நிறைய விதத்துல உங்களுக்கு ப்ரிப்பேர் பண்ணி கொண்டு போனோம். எக்ஸாம்ஸ் வச்சு திருத்தி மார்க்ஸ் கொடுத்து அப்படிலாம் செஞ்சுட்டு போனோம். அதுக்கப்புறம் அப்படியே தேர்ட் டேர்ம் வைக்கல. அப்ப தேர்ட் டேர்ம் வைக்காம விட்டோடனே பிள்ளைகள் எல்லாம் நிறைய மோட்டிவேஷன் உடஞ்சிட்டாங்க. அதுக்கப்புறம் நாங்க யோசிச்சோம், இப்ப நீ தேர்ட் டேர்ம் ப்ரிப்பரேஷன் சொல்லி ஒன்று செய்ய தேவையில்லை கிரேட் 9க்கு அப்படின்னு கிரேட் 10 ஆரம்பிப்போம்னு சொல்லி நாங்க ஜனவரி 6ஆம் தேதி இன்றைக்கு முதல் வீக்லேயே நாங்க முதல் வீக்ல 2வது கிழமையில இன்னைக்கு ஜனவரிட அப்ப 2ஆம் கிழமையே நாங்க ஆரம்பிக்கிறோம். என்னது கிரேட் 10 முதலாவது வகுப்பு. அப்ப நீங்க ப்ரொமோட் ஆயிட்டீங்க இல்லையா? ப்ரொமோட் ஆயிட்டு நான் நினைக்கிறேன் இன்றைக்கு தான் உங்களோட கிளாஸ் எல்லாம் நேத்து ஸ்டார்ட் பண்ணியிருந்தா இன்றைக்கு தான் நீங்க கிளாஸ் எல்லாம் மாறிப்பீங்கன்னு நினைக்கிறேன். கிரேட் 10 கிளாஸஸ். அப்படி சில ஸ்கூல்ல இன்னும் மாறிக்க மாட்டீங்க. ஸோ இன்றைக்கு வகுப்போட நோக்கம் வந்து இன்றைக்கு கொஞ்சம் லேட் ஆயிட்டு கிளாஸ் ஸ்டார்ட் பண்றதுக்கு. நான் வளமையா 8:30க்கு ஸ்டார்ட் பண்ணோம். என்னன்னா எனக்கு இன்னொரு A-level கிளாஸ் ஒன்று அது முடியக்குள்ள கொஞ்சம் இடையில ஒரு சின்ன ஒரு பிரச்சனை வந்துச்சு. அப்ப வளமையா நான் உங்களுக்கு இன்றைய கிளாஸோட நோக்கத்தை சொல்றேன். இன்றைய கிளாஸ் வந்து ஒரு இன்ட்ரடக்ஷன் கிளாஸ் ஒன்று தான். சரியா? ஆனா ஆக முக்கியமான ஒரு கிளாஸ் தான் இன்றைக்கு. சரியா? இன்றைய கிளாஸுக்கு நான் சரியா இன்றைக்கு கிளாஸுக்கு நான் பேரண்ட்ஸ மெயினா வர சொல்லியிருந்தேன். சரியா? இன்னும் யாரிடம் பேரண்ட்ஸ் அப்படியே மைக் வேலை செய்யற பிள்ளை ஆஃப் பண்ணுவா. ஓகே. அப்ப இன்றைக்கு எங்கட அறிமுக வகுப்புக்கு, சரியா, இன்றைக்கு அறிமுக வகுப்புக்கு கட்டாயம் பேரண்ட்ஸ் பார்ட்டிசிபேட் பண்ண சொல்லி நாங்க சொல்லியிருந்தோம். சரியா? இன்னமும் யாருடையும் பேரண்ட்ஸ் யாரும் சரி இன்னும் ஜாயின் பண்ணலன்னு சொன்னா கட்டாயம் ஜாயின் பண்ணிக்கல சொல்லுங்க. சரியா? இப்ப யாரும் உங்களோட பேரண்ட்ஸ்ல யாரு சரி ஒருத்தர், உண்மை சரி வாப்பா சரி யாரு சரி ஒருத்தர் உங்களோட இருக்கிறது நல்ல. யார் சரி இப்ப இல்லாதாக்கள் கொஞ்சம் கூப்பிட்டுக்கோங்களே. எனக்கு ஒரு 15 மினிட்ஸ் போதும். சரியா? 15 to 20 மினிட்ஸ் போதும் எங்களுக்கு. சரி, இந்த அறிமுக வகுப்புக்கு ஒரு 20 மினிட்ஸ் பேரண்ட்ஸ் எங்களோட இருந்துச்சிங்கன்னா போதும். யாரும் இன்னும் பேரண்ட்ஸ் வராதாக்கள் ஒரு 1 மினிட்ல கொஞ்சம் கூப்பிட்டு கொள்ளுமா? கொஞ்சம் கூப்பிடுவாங்களே. அதாவது பேரண்ட்ஸ் இருக்கிறாக்கள் கொஞ்சம் ஹேண்ட் ரைஸ் பண்ணிடலுமா? பேரண்ட்ஸோட இருக்கிறீங்கன்னு சொன்னா, பேரண்ட்ஸோட இருக்கிறீங்கன்னா கொஞ்சம் ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்களே. ஓகே, ரைட். பேரண்ட்ஸோட தான் இருக்கிறீங்களா? ஓகே, ரைட் ரைட். இப்ப நான் உண்மையிலே பேரண்ட்ஸை வர சொன்னதுக்கு ரீசன் வந்து இதுதான். என்னண்டா, இப்ப நான் செய்ய போற கிளாஸ் வந்து எங்கட ஒரு பங்களிப்பு ஒண்டிக்கிறேன். சரியா? நாங்க என்ன செய்யணுன்றதுக்கு ஒரு டார்கெட் ஒண்டிக்கிறேன். எங்களுக்கு ஒரு பிளான், ஒரு திட்டம் ஒண்டிக்கிறேன். அப்ப அந்த திட்டத்தை நாங்க அப்படியே எங்கட திட்டத்தை நாங்க அப்படியே நாங்க பேரண்ட்ஸுக்கும் சொன்னோம்னு சொன்னா அப்ப எங்களுக்கு பேரண்ட்ஸ் சப்போர்ட்டும் கிடைக்கும், பேரண்ட்ஸுக்கு விளங்கும் எங்களுக்கு எப்படி சப்போர்ட் பண்ணலாம்னு சொல்லி. அப்ப அந்த 2 பேர்கிட்ட அந்த கொலபரேட்டிவ் எஃபர்ட் ஒன்றாலதான் நாங்க என்ன செய்யணும்னு சொன்னால் அந்த புள்ளையை கொண்டு போய் நல்ல ரிசல்ட்ஸ் எடுக்கிற நிலைமையை கொண்டு போறோம். அப்ப எந்த பிளானை நான் இப்போ உங்களுக்கு சொல்றேன். சரியா? இப்ப இதை வந்து ஸ்டூடெண்ட்ஸும் கேட்டுக்கொள்ளணும், பேரண்ட்ஸும் கேட்டுக்கொண்டிருக்கிறீங்க. அப்ப உங்களுக்கு விளங்கும் நான் என்ன செய்ய போறேன்றது உங்களுக்கு விளங்கும். அதை நான் செய்யலன்னா உங்களுக்கு கேட்கலாம். சரியா? இதை செய்யல அப்படின்னு உங்களுக்கு கேட்கலாம். சரியா? அப்ப நான் என்ன செய்ய போறேன்றது உங்களுக்கு சொல்றேன்.
நீங்க எனக்கு என்ன மாதிரியான ஒரு சப்போர்ட் எனக்கு தரணும் அப்படின்றத நான் பேரண்ட்ஸும் சொல்லிக்கொள்றேன். சரியா? ஒன் பை ஒன்னா ஸ்டார்ட் பண்ணுவோம். இப்ப எங்கட கோல் என்னது? எங்கட நோக்கம், எங்கட ஃபைனல் அல்டிமேட் கோல் என்னன்னு சொல்லி கேட்டீங்கன்னா பிள்ளைகள், அல்டிமேட்ன்றது ஆக கடைசி கோல் வந்து இதுதான். அல்டிமேட் கோல் வந்து சயின்ஸ்ல ஏ ஒன்று எடுக்கிறதானு, வேற ஒன்றும் இல்லை. சயின்ஸ்ல ஏ ஒன்று எடுக்கிறதான். அதுக்கு மேல இருக்குதுன்னா ஏ பாசிட்டிவ் போடுவோம் நாங்க, ஏ பிளஸ் உண்டு. சரியா? 85 எடுத்தா ஏ பிளஸ் அப்படி போடுவோம் நாங்க. இதான் எங்கட அல்டிமேட் கோல். சரியா? இந்த அல்டிமேட் கோலுக்கு நாங்க ஒரு பிளான் ஒன்று வச்சுக்கிறோம். சரியா? அந்த பிளான் நான் உங்களுக்கு ஒன் பை ஒன்னா சொல்லி கொண்டு போறேன். இப்ப இதுல இப்ப பிள்ளைகளுக்கு நாங்க கேட்கலாம் என்னென்றால், இப்ப இந்த கிளாஸ்ல என்ன ஸ்பெஷல்? இப்ப எத்தனையோ சயின்ஸ் கிளாஸ் சீக்கிர நேரம் இந்த கிளாஸ்ல என்ன ஸ்பெஷலா நாங்க செய்ய போறோம். சரியா? அப்படி ஒரு கேள்வி ஒன்று வரலாம். என்ன ஸ்பெஷல்னு சொன்னா பிள்ளைகள், இதுதான் ஸ்பெஷல். ரைட்டா? இதுதான் ஸ்பெஷல். ஒரு வசனத்துல சொன்னோம்னு சொன்னா விளக்கம். ஒரு வசனம் அல்ல, 2 சொற்கள் சொல்றேன். விளக்கம், 2வது பயிற்சி. விளக்கம். சரியா? விளக்கமும் பயிற்சியும். இப்ப ஒரு கேள்வி வரலாம், சார் விளக்கம் தானே சார் எல்லா கிளாஸ்லயும் கிடைக்குது, பயிற்சியும் நிறைய கிளாஸஸ்ல பயிற்சி செஞ்சுட்டு தான் இருக்கிறாங்க, அப்ப நாங்க என்ன ஸ்பெஷலா செய்ய போறோம்? சரியா? இதுதான் ஸ்பெஷல். விளக்கத்திலே வந்து 3 விதமான விளக்கங்கள் இருக்கு. சரியா? 3 விதமான விளக்கங்கள் இருக்குது. முதலாவது விதம் என்னன்னு சொன்னால் சொல்லி, உங்களுக்கு விளக்கம் கிடைக்கும். சரியா? விளக்கம் கிடைக்கும். ரைட்டா? விளக்கம் கிடைக்கும், விளக்கம் மட்டும் தருவாங்க. ஆனா அந்த விளக்கம் வந்து பல மாணவர்களுக்கு தெளிவில்லாம இருக்கும். பல மாணவர்களுக்கு தெளிவில்லை. இது முதலாவது விதமான விளக்கம். சரியா? 2வது எப்படின்னு சொன்னா வந்து விளக்கம் ஒன்று இருக்கும். சரியா? விளக்கம் ஒன்று இருக்கும். சரியா? அந்த விளக்கம் வந்து நிறைய மாணவர்களுக்கு விளங்கும். அதாவது அந்த ஒவ்வொரு மட்டத்தில் இருக்கக்கூடிய மாணவர்கள், வீக்கான, டேலண்டான, அப்படி எப்படின்னு சொல்றாங்க. உண்மையில வீக் டேலண்ட்னு சொல்லி நாங்க உண்மையில கேட்டகரைஸ் பண்றதில்ல. நாங்க கேட்டகரைஸ் பண்றது வந்து ஒவ்வொரு விதமான மாணவர்கள். ரைட்டா? அதுல எல்லா விதமான மாணவர்களுக்கும் ஆல்மோஸ்ட் விளங்கும். ஆனா அந்த விளக்கத்துல நிறைய பிழைகள் இருக்கும். பல மாணவர்களுக்கு விளங்கும், ஆனா பிழைகள் இருக்கும். அந்த விளக்கத்துல நிறைய தவறுகள் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஏன்னா ஓலவல் சயின்ஸ்ன்றது வந்து அப்படி தவறுகளோட எங்களுக்கு படிக்கலாம். நான் சொல்றது இது 2வது கேட்டகரி. விளக்கம் இருக்கும், ஆனா பல மாணவர்களுக்கு விளங்கும் அந்த விளக்கம். இதுன்ற விளக்கம் தான் நிறைய மாணவர்களுக்கு விளங்குறல்ல. சோ இந்த விளக்கத்துல நாங்க இந்த விளக்கத்துக்கும் எங்களுக்கு சரி கொடுக்கலாம். சரியா? 2வது கேட்டகரி நான் சொன்னா விளக்கத்தோட பல மாணவர்களுக்கு விளக்கும், ஆனா நிறைய பிழைகள் இருக்கும். சரியா? அப்ப இதே எங்களுக்கு சரின்னு எடுக்கலாம், இந்த விளக்கமும் சரின்னு எடுக்கலாம் எங்களுக்கு. 3வது கேட்டகரி உண்டு. சரியா? 3வது கேட்டகரி என்னன்னு சொன்னால், 3வது கேட்டகரி என்னென்றால் உங்களுக்கு விளக்கம் கிடைக்கணும். ரைட்டா? விளக்கம் கிடைக்கணும். அந்த எல்லா தரப்பட்ட மாணவர்களுக்கும், நீங்க கிரேட் 9ல 8ல 6 7ல எப்படி எல்லாம் வந்தீங்கன்னா எங்களுக்கு பிரச்சனையே இல்லை. சரியா? எல்லா மட்டத்தில் இருக்கக்கூடிய மாணவர்களுக்கும் அந்த விளக்கம் விளங்கணும். அதே நேரம் அந்த விளக்கம் சரியான விளக்கமா இருக்கணும். ரைட்டா? இதுல உங்களுக்கு சான்ஸ் என்னன்னு சொன்னா, இப்ப நான் உங்களுக்கு தெரியும் கிட்டத்தட்ட ஒரு 5 வருஷமா நான் ஏ லெவல் டியூட்டரா தான் இருந்துட்டீங்க. சரியா? ஓ லெவல்ன்றது எனக்கு டைம் கிடைக்கிறதுனால ஓ லெவல் செஞ்சுட்டு போற மாதிரி, ஓ லெவலையும் அதே மாதிரி பெஸ்டா செஞ்சுட்டு போறோம். இப்ப நாங்க ஏ லெவல் டியூட்டரா இருக்கிற நேரம் கிட்டத்தட்ட 5 வருஷமா மெடிசின், சரியா, டென்டல், சரியா, அது கீழுள்ள துறைகள், இந்த மாதிரி துறைகளுக்கு நிறைய மாணவர்கள் நாங்க நிறுத்திக்கிறோம். இந்த முறை மட்டும் 2025ல மட்டும் எங்கள்கிட்ட படிச்ச மாணவர்கள் 22 பேருக்கு மேல நாங்க எதிர்பார்க்கிற போவாங்கன்னு சொல்லி. அவங்களோட பயாலஜி ரிசல்ட்ஸ் ஏ வரும் எதிர்பார்க்கிறோம். ஆனா நீ மத்த 2 பாடங்களையும் பார்க்கணும். அது பிறகு நீ நாங்க மெடிசின் போறா இல்லைன்னு சொல்லி முடிவு செய்யற. அப்ப இந்த மாதிரி மருத்துவத்துறைக்கு, பல் மருத்துவத்துறைக்கு, மருந்தகவியல் துறைக்கு இப்படின்னு சொல்லி மாற துறைகள் சார்ந்த மக்களை நாங்க இந்த ஏ லெவல் டியூட்டரிங் செய்யறதுனால அனுப்பிக்கிறோம். அப்ப ஏ லெவல் டியூட்டர் ஒருத்தட்ட நீங்க ஓ லெவல் படிக்க போறீங்க. அப்ப விளக்கத்துல உங்களுக்கு எந்த குறைபாடும் இருக்காது, விளக்கம் சரியான விளக்கமா இருக்கும். ஆனா இப்ப ஏ லெவல் படிச்சு கொடுக்குற டீச்சர் வந்து ஓ லெவலுக்கு படிச்சு கொடுக்கலுமா? ஏ லெவல்ல கிடைக்கிற அந்த நாலேஜ் ஓ லெவல்ல இம்ப்ளிமெண்ட் பண்ற நேரம் ஓ லெவலுக்கு நாங்க ஒரு லெவலுக்கு நாங்க வரணும். சரி, அந்த லெவலுக்கு வந்தா நாங்க டீச் பண்ணணும். அப்ப என்னண்டா உங்களுக்கு கிடைக்கிற விளக்கம் சரியா இருக்கும் அப்படின்றதுல எந்த சந்தேகமும் இல்ல. 2வது அந்த விளக்கம் உங்களுக்கு நீங்க எந்த மட்டத்தில் இருந்தாலும் உங்களுக்கு விளங்கும். சரியா? அப்ப இதுதான் 3வது கேட்டகரி. இதைத்தான் நாங்க செய்ய போறோம். சரியா? விளக்கம் பல மாணவர்களுக்கு விளங்காத மாதிரி ஒரு விளக்கம் இருக்காது. அதுல ஒரு கிளாஸ்ல இருப்பாங்க, ஒரு இந்த நல்ல விளங்கக்கூடிய நல்ல வேகமா வேலை செய்யக்கூடிய பிள்ளைகள் 2 பேர் இருப்பாங்க. அவங்களுக்கு விளங்கப்படுத்துற நோக்கத்துல வந்து நாங்க வேகமாகவோ இல்லாட்டி கொஞ்சம் அட்வான்ஸா சொல்லி கொண்டு போறோம், பேசிக்ஸ் ஒன்னும் சொல்லாம சொல்லிட்டு போறோம். அப்படின்னா நிறைய மாணவர்கள் இதுல பாதிக்கப்படுவாங்க.
இப்ப அது ஏன்னு சொன்னா வந்து உண்மையிலே நானும் அந்த நிறைய மாணவர்கள் இருந்த ஒருத்தர் தான். இப்ப அதனால எனக்கு அந்த நிறைய மாணவர்களுக்கு எப்படி விளங்கப்படுத்தலாம் அப்படின்றது எங்களுக்கு தெரியும். சரியா? அதே நேரம் விளக்கம் சரியா நிறைய மாணவர்களுக்கு விளங்கும். ஆனா அந்த விளக்கத்துல நிறைய பிழைகள் இருக்கும். இப்படி இருக்கிற நேரம் ஓலவல்ல சில நேரம் உங்களுக்கு தப்பிக்கிறதுக்கு சில நேரம் சான்ஸ் கிடைக்கும். சில நேரம் ஓலவல்லே அதுல மாட்டிக்கொள்ளும். பிழையான விளக்கத்தை எடுத்துட்டு போய் ஓலவல் எழுதுற நேரம் பிழை வரும், மார்க்ஸ் குறையும். ஆனா இங்க மாற்ற ஓலவலு புற வரக்கூடிய காலங்கள்ல மாட்டிக்கொள்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. இந்த ஓலவலு புற வரக்கூடிய காலங்களில் நீங்க ஏ லெவல் சயின்ஸ் செய்யாட்டியும் ஏ லெவல் கொமர்ஸோ ஆர்ட்ஸோ அதுக்கப்புறம் நீங்க எந்த துறையில போனாலும் நீங்க பிழையான விளக்கங்களோட பேசிக்ஸோட போற நேரம் எந்த கட்டத்துல சரி உங்களுக்கு அந்த பிரச்சனை வரலாம். அப்ப கிடைக்கிறத சரியா எடுக்கணும். அது நேரம் எல்லாருக்கும் விளங்கணும். சரியா? அப்ப அந்த விளக்கம் தான் நான் உங்களுக்கு தர ட்ரை பண்றேன். அதுக்காக வேண்டி நாங்க என்ன பிளான் வச்சுக்கிறோம், இந்த விளக்கத்தை சரியா கொடுக்கறதுக்காக இந்த 3வது கேட்டகரியில விளக்கத்தை கொடுக்கறதுக்காக வேண்டி இது எங்களோட பிளான். சரியா? தியரி கிளாஸஸ் வந்து சரியா தியரி கிளாஸஸ் உங்களுக்கு வீக்லி 2 நடக்கும். சரியா? அந்த தியரி கிளாஸ் நடக்கிற நேரம் உங்களுக்கு சந்தேகங்கள் வந்துடும். கிரேட் 9ல வந்த பிள்ளைகளுக்கு தெரியும். சந்தேகங்கள் வர வர உடனே ஆடியோ ஆன் பண்ணி பிள்ளைகள் கேட்டு தெளிவுபடுத்திக் இல்லாட்டி சட்ல சரி சொல்லுவாங்க, தெளிவுபடுத்திக் கொள்வாங்க. அப்ப அந்த தியரி கிளாஸ் வந்து உங்களுக்கு தெளிவான விளக்கம் கிடைக்கும். விளக்கத்தை திரும்ப திரும்ப தருவோம் நாங்க. விளக்கும் வரைக்கும் தருவோம். சந்தேகங்கள் வந்து உடனே கேட்டு அங்கனைக்கே அதுக்குரிய விளக்கம் கிடைக்கும். ஒரே விஷயத்தை திரும்ப திரும்ப விளங்கப்படுத்தி அந்த 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 ஒரு யூனிட் எடுத்தீங்கன்னு சொன்னா சரியா, அந்த யூனிட்ல முழுமையான விளக்கம் கிடைக்கும் வரைக்கும் உங்களுக்கு தியரி கிளாஸ் நடக்கும். சரியா? சில தியரி கிளாஸஸ்க்கு வந்து உங்களுக்கு டியூட்ஸ் கிடைக்கும். இந்த மாசம் நான் உங்களுக்கு இந்த ஃபர்ஸ்ட் மாசம் உங்களுக்கு டியூட்ஸ் ஒன்றும் கிடைக்காது. புற வரக்குள்ள டியூட் கிடைக்கும். சில மாசத்துக்கு நாங்க வந்து கையால் எழுதுவோம். சரியா? ஹேண்ட் ரைட்டிங் போட்டுருந்தேன். சரியா? சிலதுகளுக்கு டியூட்ஸ் கிடைக்கும், சிலதுகளுக்கு உங்களுக்கு ஹேண்ட் ரைட்டிங்ல நாங்கள் எழுதிட்டு போவோம். அப்ப இந்த தியரி கிளாஸ்ல உங்களுக்கு பூர்ணமான விளக்கம் சந்தேகங்கள் எல்லாம் தெளிவுபடுத்துறதோட சரியா, உங்களுக்கு என்ன சரி சந்தேகங்கள் வந்தா கேட்டுக்கொள்ளலாம் இன்னைக்கு. ரைட்டா? இப்ப இந்த தியரியை மேலும் விளக்கப்படுத்துறதுக்காக நாம மீட்டல் ஒன்று செய்யணும். இந்த மீட்டலை வந்து பிள்ளைகளுக்கும் ஒரு திட்டம் ஒன்று கொடுத்துட்டு போனாங்க. என்னென்றால் கிளாஸ் முடிஞ்சு 6 ஹவர்ஸ்ல நீங்க மீட்டல் செய்ய சொல்லி சொல்லுவோம் நாங்க. சரியா? 6 மணி நேரத்துக்கு மீட்டல் செய்யணும். அடுத்தது நெக்ஸ்ட் கிளாஸ் வர முதல்ல மீட்டல் செஞ்சுட்டு வரணும். அடுத்த கிளாஸ் வர முதல்ல நீங்க மீட்டல் செஞ்சுட்டு வரணும். சரியா? அப்ப தியரி கிளாஸ்ல உங்களுக்கு டியூட்ஸ் கிடைக்கும், இல்லைண்டா உங்களுக்கு கையால் எழுதுற மாதிரியும் வரும். அதே நேரம் மீட்டல் தியரி கிளாஸ் முடிஞ்சோன்னா நீங்க மீட்டல் செய்வீங்க. மீட்டல வந்து நீங்க 6 மணி நேரத்துக்கு செய்யணும். 6 மணி நேரத்துக்கு, அதாவது நான் அந்த படிச்சு முடிச்சதோட நீங்க 6 மணி நேரத்துல நீங்க மீட்டல் செய்யணும். அதோட அடுத்த வகுப்புக்கு வரதுக்கு முதல்ல படிச்ச விஷயத்தை பார்த்துட்டு வரணும். சரியா? இது நீங்க செய்ய வேண்டிய விஷயங்களும் நான் செய்யக்கூடிய விஷயங்கள். அப்ப 2 தியரி கிளாஸ் தானே, ரைட்? இந்த 2 தியரி கிளாஸ் போக கிழமைக்கு ஒருக்கா இப்படி நாங்க உண்மையிலே ஸ்டார்டிங் மந்த் வந்து எப்படியுமே அந்த மாதிரி செஞ்சு கொள்ளையில எங்களுக்கு ஏன்னா ஸ்டார்டிங் பண்ணக்குள்ள நாங்க படிச்சோம் தானே, கொஞ்சம் படிச்சு கொண்டு தானே அது இந்த மாதிரி விஷயங்களை செய்யணும். அப்படின்னா ஒரு ஃபோக்கஸ் செஷன் சொல்லி கொண்டு வைப்போம் நாங்க. சரியா? இது கிழமைக்கு ஒன்றுதான் நடக்கிற அப்படின்ற பிள்ளைகள் இப்பவே எங்களுக்கு இந்த விஷயத்தை செஞ்சு கொள்ளையில என்னண்டா நாங்க இன்னும் படிச்சில தானே ஓரளவு படிச்சுன்னு போக்குள்ள இந்த ஃபோக்கஸ் செஷனை நாங்க கிரேட் 10 பிள்ளைல ஈடுபடுத்துவோம். கிரேட் 11 பிள்ளைகளுக்கு நாங்க ஆரம்பத்துல இருந்தே ஃபோக்கஸ் செஷனை நாங்க ஈடுபடுத்திடுவோம். இப்ப இதுல பாத்தீங்கன்னா ஃபோக்கஸ் செஷன் என்ன நடக்கிற ஃபோக்கஸ் செஷன்ல ஒரு குறிப்பிட்ட காலம் படிச்ச விஷயங்களை திரும்ப நாங்க அந்த அசை போடுற மாதிரி நாங்க இந்த இடத்துல வந்து மீட்டல் செய்வோம். திரும்ப திரும்ப மீட்டல் செய்வோம். ரைட்டா? அப்படின்னு இப்ப நாங்க ஒரு ஊட கட்டுற நேரம், சரியா, உங்களுக்கு தெரியும் தானே, ஊட கட்டுற நேரம் எல்லா பிளானும் பண்ணுவோம் நாங்க. சரியா? எல்லாமே அப்ரூவ் ஆகி எல்லா பிளானும் இன்ஜினியரை போட்டு ஆர்கிடெக்சரை போட்டு எல்லாம் செஞ்சு 100% நாங்க ஊட கட்டுவோம். ஆனா கட்டி முடிச்சோடனே அந்த வீட்டுல வெடிப்புகளைக்கும் இல்லாட்டி ஊடு நாங்க நினைச்ச மாதிரி வந்திருக்காது, சின்ன சின்ன குறைபாடுகளைக்கும், லீக் உண்டாகும், வெடிப்பு, இது எல்லாத்தையும் நாங்க குறைபாடுகள் எங்களுக்கு விளங்க ஆரம்பிக்கும். அப்ப நாங்க என்ன செய்வோம், கொஞ்சம் கொஞ்சமா அந்த குறைபாடுகளை பச் பண்ணி போவோம். அது மாதிரிதான் படிக்கிற நேரம் உங்களுக்கு 100% எல்லாம் கிடைக்காது. இந்த மீட்டல் செய்யற நேரம் உங்களுக்கு அந்த ஒரு 10% ஏற்பட்ட ஒரு 90% கிடைச்சது, இன்னும் 10% சில விஷயங்கள் இருக்கும். அதெல்லாம் இந்த ஃபோக்கஸ் செஷன்ல கிளியர் ஆகும். சரியா? இதோட நிக்கிறது. சரியா? பயிற்சி இது 2வது. பயிற்சியில போல நாங்க என்ன செய்ய போறோம்டா, உங்களுக்கு பயிற்சியில நாங்க என்ன செய்ய போறோம்னா முதலாவது வந்து உங்களுக்கு Q&A. அப்படின்னா வந்து முதலாவது இந்த விளக்கம் தந்தோடனே ஒரு அழகோட சம்பந்தப்பட்டு என்னென்னலாம் கேள்வி வரையலுமோ அந்த கேள்வி எல்லாத்தையும் தந்துட்டு அதுக்குரிய ஆன்சர்ஸ், அதுக்குரிய உங்களுக்கு விடைகளும் அதெல்லாம் உங்களுக்கு தந்தாச்சு. அதான் டெக்னிக். கிளாஸ்ல வந்து 100-120 பிள்ளைகள் பார்ட்டிசிபேட் பண்ணி அதுல 70-80 பிள்ளைகள் எடுத்து வெளியாகிறாங்கன்னு சொன்னா இதான் காரணம். வரக்கூடிய அவ்வளவு கேள்வியும் கொடுத்து அதுக்குரிய விளக்கத்தை கொடுத்து விடையும் கொடுத்தாச்சு. அப்ப அது முதலாவது தானே. இது போச்சு. எக்ஸாம்ஸ் இருக்கு.
எக்ஸாம் படிச்சு முடிச்ச பகுதியில் உங்களுக்கு சொந்தமா கேள்வி செய்யலுமா, அந்த எக்ஸாம் வச்சோடனே அந்த மார்க்ஸ் கிடைக்கும், ரேங்க்ஸ் கிடைக்கும். கிளாஸ்ல நீங்க எத்தனாவது ஆள், கிரேட் 10ல கிரேட் 10ல வந்து 80 கிட்ட புள்ளிகள் சேர்ந்துக்கிறாங்க. ரெஜிஸ்டர் பண்ண புள்ளிகள் 80 பேர் இருக்கிறாங்க. வரலாம்னு சொல்லி நாங்க எதிர்பார்க்கிறோம். மாஷாலான்னு சொல்லி ஐலண்ட் வைட் புள்ளி இருக்கிறாங்க. எங்களுக்கு மாற சந்தோஷம் தான் எங்களுக்கு. அப்ப இந்த புள்ளிகளுக்கு நாங்க கொடுக்கறத நாங்க 100% கொடுப்போம் எங்களுக்கு. சரியா? அவ பாருங்க, இந்த ரேங்க்ல வந்து நீங்க உங்களோட கிளாஸ்ல இருக்கிற ஒரு 30-40 பேர்ல அதுலயும் வந்து படிக்கிறேன்னு சொல்லி பார்க்கல ஒரு 10 பேர் தான் படிப்பான். அதுல நீங்க ஃபர்ஸ்ட் செகண்ட் வார தேர்ட் வாரதுன்றது உண்மையிலே பெரிய போட்டி ஒன்று இல்லை. ஆனா இங்க ஃபர்ஸ்ட் செகண்ட் தேர்டுக்கு வாரன்றது வந்து பெரிய போட்டி இல்லைங்களா? அந்த போட்டியில உங்களுக்கு ரேங்க் அடிக்கலும்னு சொன்னா, அந்த ரேங்க்ல உங்களுக்கு நல்ல போட்டி ஒன்று வரும்னு சொன்னா உங்களுக்கு அடுத்தடுத்த கட்டம் முன்னேறி கொண்டு தான் போகும். சரியா? அப்ப மார்க்ஸ் கொடுத்து ரேங்க் கொடுப்போம். அதே மாதிரி இப்போ யூனிட் வைஸ் எக்ஸாம் வந்து வீக்லி ஒன்ஸ் தான் நடக்கிறதுக்கு நாங்க பிளான் பண்ணிக்கிறேன். வீக்லி ஒன்ஸ், ஒரு கிழமைக்கு உண்டு. ஏன்னா இப்ப கிரேட் 10 இப்பதான் ஆரம்பிச்சுக்கிறோம். உண்மையிலே ஒரு கிழமைக்கு 2 வச்சுக்கொள்ள அவ்வளவு படிச்சில்ல. நான் கிரேட் 11 ஆகக்குள்ள வீக்லி 2 ஆகும். சரியா? இப்ப கிரேட் ஒன்ஸ் ஒரு யூனிட் முடிஞ்சோன்னா அந்த யூனிட்ல எக்ஸாம் வைப்போம். அதோட தாண்டி தாண்டி போகக்குள்ள டேர்ம் எக்ஸாம் கிட்ட வாக்குள்ள நாங்க மேரத்தான் சொல்லி ஒன்று வைப்போம். அதுல வந்து நிறைய கேள்விகள் ஒரு வரிசை செஞ்சுக்கிட்டு போவோம். சரியா? அதுக்கப்புறம் நாங்க இப்ப நீ ஓ லெவல் கிட்ட வாக்குள்ள செய்யற விஷயங்கள் செய்யற இப்படி விதவிதமான முறைகள்ல பிள்ளைகளுக்கு நாங்க பயிற்சின்ற விஷயத்த நாங்க இப்படி செஞ்சிருப்போம். சரியா? அப்ப பயிற்சி வந்து கிளாஸ் விளக்கம் கொடுக்குற நேரமும் பயிற்சி நடக்கும், யூனிட் வைஸ் எக்ஸாம்ல நடக்கும். இந்த யூனிட் வைஸ் எக்ஸாம் நடந்தோம்னா நாங்க அதை சும்மா விட்டுறல, அதை நாங்க டிஸ்கஸ் பண்றதுக்கு தான் திரும்ப இந்த ஃபோக்கஸ் செஷன். சரியா? ஃபோக்கஸ் செஷன் அப்படின்னா வந்து ஒரு நாள் கிழமைக்கு ஒரு நாள் நாங்க வந்து நாங்க கிழமைக்கு ஒரு நாள் வைக்கிற நேரம் வச்சேன்னு சொன்னா சுபோக்கு முதல்ல 4 மணிக்கு வைக்கிறேன். விடிய 4 மணிக்கு புள்ளிகள் எழும்பி வருவாங்க. சிலர் 3:30 வச்சுக்கிறோம். 3:30 வச்சு 4:30 முடிச்சுட்டு அப்படி போற மாதிரி வச்சோம். ஏன்னா அந்த சுபோ டைம் வந்து முன்னுக்கு பின்னா வருதானே. சுபோ டைமை பொறுத்து நாங்க என்ன செய்யறோம்டா நல்லா விடிய வைக்கிறேன். அப்ப விடிய வைக்கிறதுல குழப்பம் கொண்டு வந்து என்னடா எனக்கு விடிய வச்சோடனே எனக்கு இந்த நாள் முழுக்க ஒன்றுமே செய்யலாம் போறேன். அப்ப நான் இனி கொஞ்சம் என்ன செஞ்சேன்னு சொன்னா நைட்டுக்கு மாத்தினேன். அது நேரம் சில நேரம் பகல் டைமுக்கு வைப்போம். அந்த டைம் வந்து என்ன ஃபிக்ஸ் எங்களுக்கு பொதுவாக நாங்க இப்ப வச்சிருக்கிற வந்து சாட்டர்டே ஈவினிங் தான் வச்சிருக்கிறோம். சாட்டர்டே ஈவினிங் ஒரு 8:30 இல்லாட்டி 9:30 to 10 வரைக்கும் வச்சிருக்கிறோம். சரியா? அதே மாதிரி இப்ப MCQ நைட்னு சொல்லி வந்து MCQ நைட்னு சொல்லி ஒன்று வைப்போம். ரைட்டா? இப்படி வச்சு எந்த ஒரு குழப்பமும் இல்லை, எந்த ஒரு பயமும் இல்லாம உங்களோட டேர்ம் எக்ஸாம்ல இருந்து உங்களோட ஃபைனல் எக்ஸாம் வரைக்கும் தைரியமா போயிட்டு எழுதிட்டு வரலாம் உங்களுக்கு. சரியா? இப்ப இதெல்லாம் இதுதான் எங்களோட பிளான். இதான் நாங்க செய்ய போற விஷயம். சரி, இது அப்படியே நாங்க செய்ய போற விஷயம். இதுக்கு எனக்கு பேரண்ட்ஸ் சப்போர்ட் எனக்கு எப்படி வேணும்? சரியா? பேரண்ட்ஸ் சப்போர்ட் எனக்கு எப்படி வேணும்ன்றத நான் உங்களுக்கு இங்க சொல்றேன். சரியா? பேரண்ட்ஸ் சப்போர்ட்டை நான் நீங்களுக்கே தரேன். பேரண்ட்ஸ் வந்து எனக்கு எப்படி சப்போர்ட் பண்ணணும்? ஏண்டா இப்படித்தானே நாங்க வந்து பேரண்ட்ஸ் சொல்லுவோம், கொஞ்சம் கவனிங்க, கொஞ்சம் இப்படி செய்யுங்க, மானிட்டர் பண்ணுங்கலாம். ஆனா சொன்னதுக்கு எனக்கு எந்த மாதிரியான மானிட்டரிங் தேவை? சரி, எனக்கு அந்த மானிட்டரிங்ன்றது வந்து எப்படி தேவை? கண்காணிப்பு அப்படின்றது வந்து எனக்கு பேரண்ட்ஸ் எப்படி கிடைக்கணும்? சரியா? அதை நான் 1 by 1 சொல்றேன். முதலாவது விஷயம் என்னன்னு சொன்னால், 2 தியரி கிளாஸ் நடக்குது தானே, கிழமைக்கு 2 நாள் நடக்கும். நான் டைம் டேபிளையும் போட்டு விட்டுறேன். இன்னைக்கு கிழமைக்கு 2 நாள் நடக்கும். இப்பக்கு நாங்க போட்டிக்கிற டைம் டேபிள் எப்ப போல டியூஸ்டே 8:30 to 10, 8:30 to 10. சரியா? அது 10:15 அப்படி ஆகும். சில இதுக்கு 10:30 ஆகும். வளமையா நாங்க 1.5 hour தான் வைக்கிறேன். அதோட வந்து என்னது ஃப்ரைடேயும் இதே டைமுக்கு தானே, ஃப்ரைடேயும் 8:30. சரியா? டியூஸ்டே 8:30, ஃப்ரைடே 8:30. அப்ப இதான் 2 தியரி கிளாஸ். அப்ப இந்த தியரி கிளாஸுக்கு லைவா தான் வரணும். தவறினா உங்களுக்கு ரெக்கார்டிங் பாக்குறதுக்கும் நாங்க ஏற்பாடு செஞ்சுக்கிறோம். இப்ப லைவா வர புள்ள ஓகே, அது வந்துட்டுண்டா அது கிளாஸ் வந்த மாதிரிதான். ரெக்கார்டிங் எடுக்கிற புள்ள அந்த ரெக்கார்டிங் எரியஸ் வச்சோன்னு சொன்னா கிளாஸை கட் பண்ண மாதிரி. இப்ப உதாரணமா டியூஸ்டே கிளாஸை வந்து நீங்க ஃப்ரைடேக்குள்ள பாக்கலன்னா நீங்க டியூஸ்டே கிளாஸை கட் பண்ண மாதிரி தான். கட் பண்ணிட்டு நீங்க ஃப்ரைடே கிளாஸுக்கு வந்துக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு ஃப்ரைடே கிளாஸ் விளங்காது. அப்ப டியூஸ்டே கிளாஸை பார்த்துட்டு தான் நமக்கு ஃப்ரைடே கிளாஸுக்கு வரணும். அப்ப டியூஸ்டே ரெக்கார்டிங் இப்படித்தானே நைட் தானே நடக்கிறேன். 8:30 to 10 தானே நடக்குது. இப்ப எங்கட அட்மின், எங்கட மேனேஜர் எல்லாம் அவங்க அந்த நேரத்துக்கு விழிச்சிக்க மாட்டாங்க. வெள்ளனையோட தான் உங்களுக்கு அனுப்புவாங்க. வெள்ளனையோட சுபோவில் இருந்து அப்படியே அவங்க வேலை செய்ய ஸ்டார்ட் பண்ணி ஒரு சுபோ ஒரு 7 மணி ஆகக்குள்ள சுபோ தொழுது எல்லாம் முடிச்சுட்டு வந்தா செய்வாங்க.
அப்படியே செஞ்சு ஒரு 7 மணி ஆகுள்ள ரெக்கார்டிங் வந்துடும். அப்படின்னா இப்போ டியூஸ்டே நடக்கிற கிளாஸுக்குரிய ரெக்கார்டிங் உங்களுக்கு வெனிஸ்டே வரும். வெனிஸ்டே மார்னிங் வந்தோடனே அதை பாக்குறதுக்குன்னு ஒரு வெனிஸ்டே டைம் ஒன்று வச்சுக்கணும். நீங்க உங்களுக்கு டியூஸ்டே தானே டைம் இல்லை, அதனால தான் நீங்க ரெக்கார்டிங் பாக்குறீங்க. அப்ப வெனிஸ்டே ஒரு டைம் வச்சுக்கணும், அந்த டைமுக்கு நீங்க பார்க்கணும், ஃபிக்ஸ் பண்ணி பார்த்துக்கணும். சரியா? அப்ப டியூஸ்டே கிளாஸ் வந்து ஃப்ரைடேக்குள்ள பாத்துக்கணும். மிச்சம் டைம் இல்ல கேப்ல ஒரு வெனிஸ்டே தேர்ஸ்டே 2 நாள் தான் நிக்குது, அந்த 2 நாளுக்குள்ள பாத்துக்கணும். அப்படி பார்க்கலண்டா கிளாஸ் கட் பண்ற அர்த்தம். எனக்கு பேரண்ட்ஸ் சப்போர்ட் என்னடா, இந்த விஷயத்த கட் பண்ணாம வர்றதுக்கு எனக்கு பேரண்ட்ஸ் சப்போர்ட் ஒன்று வேணும். இதை கொஞ்சம் கண்காணிச்சுக்கோங்க, கிளாஸ் எல்லாம் வாரான்னு சொல்லி. சரியா? ரெக்கார்டிங் எடுத்து அதை பாக்குறாங்களா, லைவ் கிளாஸ் வராங்களா, இதை டெய்லி கண்காணிச்சு கொண்டே இருக்கணும். ரெண்டாவது வந்து நான் வைக்கக்கூடிய எக்ஸாம்ஸ். சரியா? இந்த எக்ஸாம்ல மார்க்ஸ பாருங்க, மார்க்ஸ பாருங்க, ஜட்ஜ் பண்ண வேணும். குறைஞ்சா சொல்லுங்க, நான் முன்னேற்றி எடுக்கிறேன். சரியா? அப்படின்னா வந்து மார்க்ஸ பாருங்க, குறைஞ்ச ஒண்ணு சொல்ல வேணும், குறைஞ்ச நான் தான் பொறுப்பு. சரியா? இப்படி படிக்கலாம் என்ன பொறுப்பு இல்ல, பட் சும்மா சொல்றேன். நான் என்னண்டா, இப்ப நான் சரியா படிச்சு கொடுக்கலண்டா மார்க்ஸ் குறையுதுன்னா நான் அதை மாத்திக்கொண்டு அந்த பிள்ளைக்கு நான் எப்படி சப்போர்ட் கொடுக்கணும். மார்க்ஸ பாருங்க, கேட்டா நல்லா ஹார்ட் ஒர்க் பண்றாங்க ஆனா மார்க்ஸ் குறையுதுன்னு என்னோட கதைக்கணுமே, என்னோட கதைங்க. ரெண்டாவது வந்து ரேங்க பாருங்க, கிளாஸ்ல ரேங்க பாருங்க. நான் கிளாஸ்ல ஃபர்ஸ்ட்ல இருந்து 80 பிள்ளைக்கும் ரேங்க் போட்டிருப்பேன். முதல் புள்ளிலிருந்து 100 புள்ளிங்க, 100 புள்ளிக்கு 100வது ஆள் யாருன்னு விளங்கும். விளங்கிச்சா? அப்படின்னா சில நேரம் ஒரு புள்ள ஒரே மார்க்ஸ் எடுத்துக்கு, இப்ப 70 எடுத்த புள்ளையே ஒரு 50 புள்ளை இருக்கும். சரியா? 80 எடுத்த புள்ள ஒரு 20 புள்ளை அப்படிதான் நீக்கும். அப்ப அந்த ரேங்கை பார்க்கும், டைம் எல்லாம் வச்சுதான் நாங்க ரேங்க் பண்றேன். அந்த மார்க்ஸ் மட்டுமல்ல, எந்த டைமுக்கு அனுப்பினாங்க, எழுதி அனுப்பினாங்கன்றதை வச்சுதான் நாங்க மார்க்ஸை போடுவோம். அப்ப அந்த ரேங்கை பாருங்க, கிளாஸ்ல எத்தனாவது இடத்துல இருக்கிறாங்கன்றதை பாருங்க. இதை பார்த்தா மட்டும் போதும். இதை பார்த்து குறைஞ்சி உண்மையிலே அந்த இதை பார்த்தா போதும். அப்ப பாக்குறாங்கன்ற ஒரு இது ஒண்டிக்க கூட அவங்க வந்து எக்ஸாம்ஸ் மிஸ் பண்ண மாட்டாங்கன்னு ஒரு நம்பிக்கை ஒண்டிக்குது. அதே மாதிரி இந்த ஃபோக்கஸ் செஷன், சரியா? ஃபோக்கஸ் செஷனுக்கு நாங்க என்ன சரி பேப்பர்ஸ் என்ன சரி கொடுக்குறோம்னு சொன்னா அதுக்கு நாங்க ஃபீஸ் வேறையா எடுத்துப்படும். ஆனா பெரும்பாலான சந்தர்ப்பங்கள்ல பேப்பர் கிளாஸ்ல நாங்க ஃப்ரீயா தான் வைக்கிறோம். இப்ப என்னண்டா, இந்த ஃபோக்கஸ் செஷனை ஃப்ரீயா வைக்கிறதால இப்ப தியரி கிளாஸ் தானே சல்லி கட்டிட்டோமே, அதுக்கு போயிட்டுட்டோமே, ஃபோக்கஸ் செஷனுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறதுல நான் அந்த டைமுக்கு பயணங்கள் என்னமாலும் பிளான் பண்றேன். பிளான் பண்ணி நாங்க அவ்வளோ நேரம் ரெடியாகி அந்த பிள்ளைக்காக ஃபோக்கஸ் செஷனோட செஞ்சுட்டு இருக்கிற நேரம் பிள்ளைகள் வந்திக்காது. அப்ப இந்த ஃபோக்கஸ் செஷன் தவறாம வர்றதுக்கு பார்த்துக்கொள்ளணும். சரியா? அப்ப தியரி கிளாஸ் லைவா பார்க்கணும், ரெக்கார்டிங் அப்படியே எரியஸ் வைக்கக்கூடாது. ரெண்டாவது வந்து எக்ஸாம்ஸ் வச்சுன்னு சொன்னா அதோட மார்க்ஸையும் ரேங்கையும் பார்க்கணும். இது வந்து உண்மையிலே நான் பேரண்ட்ஸ் மானிட்டரிங் தேவையானது. பேரண்டல் மானிட்டரிங் எப்படி இருக்கணுன்றது நான் எனக்கு பேரண்ட்ஸ் சப்போர்ட் இது மட்டும் கிடைச்சா போதும் எனக்கு. உண்மையிலே எக்ஸாம்ஸ், மார்க்ஸை பார்க்கணும், ரேங்கை பார்க்கணும், ஃபோக்கஸ் செஷன், இது எனக்கு என் பாடத்தை செஞ்சு கொண்டு போறதுக்கு பேரண்ட்ஸ் கிடைக்கக்கூடிய சப்போர்ட். நியாயமா மத்த விஷயங்களுக்கு பேரண்ட்ஸ் சப்போர்ட் பண்ணிட்டு தான் இருக்கிறீங்க. ஆனால் எனக்கு இந்த சயின்ஸ் சப்ஜெக்ட் பர்டிகுலர் இந்த சப்ஜெக்ட்டுக்கு எனக்கு இந்த விஷயத்தை செஞ்சுட்டு போறது எனக்கு இந்த சப்போர்ட் வேணும். சரியா? அப்ப எனக்கு இது பேரண்ட்ஸ் கிடைக்குதுன்னு சொன்னா ஏண்ட பங்களிப்பு நான் 100% கொடுக்குறேன். சரி, இப்ப நீங்க படிக்க போறது அதான் உங்களுக்கு சொல்றேன். ஒரு ஏ லெவல் டீச் பண்ற ஒரு டீச்சர்ட்ட ஓ லெவல் படிக்க போறீங்க. சரியா? ஏ லெவல் டீச் பண்ணி அந்த ஏ லெவலும் நோமலா டீச் பண்றல. இதுவுமே வந்து நாங்க இப்ப இன்றைக்கு நாங்க ஐலண்ட் சொல்லி பாக்குற நேரம் நான் ஸ்டார்ட் பண்ணது வந்து ஒரு 3-4 இயர்ஸ் 5 இயர்ஸா நான் செஞ்சுட்டு இருக்கிறேன். நான் இந்த ஹோல் கிளாஸ் சொல்லி ஸ்டார்ட் பண்ணிக்கிட்டு போறது வந்து ஒரு 3 இயர்ஸ் 4 இயர்ஸ் தான். ஆனா அந்த காலப்பகுதிகளுக்கு இந்த 4 இயர்ஸ் காலப்பகுதிகளுக்கே வந்து நாங்க இன்றைக்கு ஐலண்ட் வைட் பிள்ளைகள் நிறைய பேர். சரி, இப்ப இன்றைக்கு வரைக்கும் எங்கட அகாடமியில மட்டுமே 4000க்கு மேற்பட்ட மாணவர்கள் பதிவு செஞ்சு படிச்சுட்டு இருக்கிறாங்க. சிலாக்கள் அவுட் ஆயிட்டாங்க, சிலாக்கள் இப்ப கரண்டா படிச்சுட்டு நினைக்கிறேன் 500 கிட்ட புயல் படிச்சுட்டு இருக்கிறாங்க. இந்த முறை ஓ லெவல் சிட் பண்ற பேப்பர் கிளாஸ், சரியா, பேப்பர் கிளாஸ் தியரி கிளாஸ் எல்லாத்தையும் டோட்டல் பண்ணா 934 பிள்ளைகள் இருக்கிறாங்க. 934 பிள்ளைகள். சரியா? எங்க குரூப்ல உங்களுக்கு சேர்ந்து பார்க்கலாம். உங்களுக்கு சரியா ஃப்ரீ குரூப்ல எல்லாம் உங்களுக்கு சேர்ந்து பார்க்கலாம். 934 பிள்ளை இருக்கிறாங்க. அதுல வந்து வளமையா அந்த ரெக்கார்டிங்ஸ் இதெல்லாம் பார்த்துட்டு வரேன்னு சொன்னா இதுல ஒரு பெர்சன்டேஜ்னு சொல்லி ஒரு 60% பிள்ளைகள் தான் பாக்குறாங்க. அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு 500 பிள்ளைகள் கிட்ட எங்களுக்கு டார்கெட் பண்ணலாம். இந்த முறை எங்கள்கிட்ட இருந்து சுத்தம் ஃபுல்லா படிச்சு போய் எக்ஸாம் எழுதுற பிள்ளைகள் வந்து 500 கிட்ட பிள்ளைகள் பார்க்கலாம் எங்களுக்கு. ஸோ ரெஜிஸ்டர் பண்ண பிள்ளைகள் தான் 4000க்கு மேல போகுது. இது நாங்க 100ல இருந்து ஸ்டார்ட் பண்ணிருந்தோம். 2020ஆம் ஆண்டு 100 நம்பர் 100ல இருந்து ஸ்டார்ட் பண்ணி இப்ப ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் 4000ல போயிருக்குது. 4000 தாண்டி 4200 கிட்ட வந்துட்டு அப்படின்னா 4000க்கு மேற்பட்ட பிள்ளைகள் எங்கள்கிட்ட படிச்சுக்கிறாங்க. அப்ப பிள்ளைகள் இப்ப ஏ லெவல் டியூட்டர் ஒருத்தர் நீங்க படிக்கிற நேரம், சரியா, ரைட்டா, உங்களுக்கு ஒரு தெளிவான விளக்கம் அல்ல, சரியான விளக்கம் கிடைக்க போகுது. சரியா? அப்ப இந்த சான்ஸ் நீங்க விட்டு, ஏன்னா நாங்க ஓ லெவல் செய்யற நேரம் சயின்ஸ் படிக்கிறதுக்கு எங்களோட ஸ்கூல் டீச்சர் ஒன்றும் இல்ல, அதே நேரம் எனக்கு வெளியிருந்து படிக்கிறதுக்கும் ஆள் இல்லை. ரைட்டா? அப்படின்னா நான் கொஞ்சம் சயின்ஸ்ல இன்ட்ரெஸ்ட் கூட.
சரியா? அப்ப சயின்ஸ் நான் மிச்சம் ஆசைப்பட்டு படிக்கிற ஒரு சப்ஜெக்ட் அந்த டைம்ல இருந்து. ஆனா அந்த எனக்கு தேவையானதை சொல்லி தரதுக்கு ஆள் இல்ல. சரியா? அப்ப நான் நிறைய என்கிட்ட சீனியர் மார்ட்ட போயிட்டு கேட்டு இப்படி இப்படி நிறைய இடங்கள்ல சேகரிச்சு தான் எனக்கே சயின்ஸ் படிச்ச வேண்டி வந்துச்சு. ஆனா இன்றைக்கு உங்களுக்கு இப்படி ஒரு குவாலிஃபைடு ஆளத்திட்ட படிக்கிறதுக்கு சான்ஸ் கிடைக்குது. இது எஜுகேஷன் பேக்ரவுண்ட் என்னன்னு சொன்னா நான் வந்து ஃபார்ம் டி இது உங்களுக்கு சொல்லிக் கொள்றேன். நான் இந்த நம்பிக்கை ஒன்று வரும் தானே. ஃபார்ம் டின்றது வந்து மருந்தகவியல் துறையில, அதாவது பார்மசூட்டிக்கல் ஃபீல்ட்ல வந்து டாக்டரேட் வந்து நான் முடிச்சுக்கிறேன். சரியா? நான் முடிச்சது வந்து பாகிஸ்தான்ல யூனிவர்சிட்டி ஆஃப் பஞ்சாப்ல. பேர் வந்து இம்தாத். தெரியாதாக்கல? பேர் வந்து இம்தாத் தான் சார். சரியா? நான் வசிப்பிடம் வந்து கம்பல். இப்ப நான் கிளாஸ் வச்சு நிக்கிறதும் கம்பெனில இருந்து தான். அதான் எங்களுக்கு அந்த இப்ப உங்களுக்கு தெரியும் தானே, கம்பல் ஏரியா ஃபுல்லாவே உயிரிழப்புகளும் நிறைய வந்துச்சு எங்களுக்கு. ஸோ அதனாலதான் நான் 3 வீக்ஸ் எங்களுக்கு கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணல. உண்மையிலே 5ஆம் தேதி ஆயிரத்துக்கும் காரணம் அதுதான். இல்லைன்னா நாங்க அந்த ஜனவரி ஃபர்ஸ்ட்ல இருந்து நாங்க ஸ்டார்ட் பண்றதான் கிளாஸஸ் எல்லாம். ஃபிஃப்த் ஆயினது வந்து சிக்ஸ் ஆயினத்துக்கு ரீசனும் உண்மையிலே அந்த வெள்ளத்தால நிறைய விஷயங்கள் பின்னுக்கு ஆயினதுனால தான். அப்ப இதுதான் எங்களோட பிளான், இதுதான் எனக்கு வேணுமான சப்போர்ட். இது எங்களுக்கு தரையிலும் சொன்னால் இன்ஷா அல்லாஹ் நாங்க கண்டினியூ செஞ்சுட்டு போகலாம். அப்ப எங்களோட கிளாஸ் ஸ்டார்ட் ஆக போது வந்து நெக்ஸ்ட் வீக்ல இருந்தா எங்களோட தியரி கிளாஸ் ஸ்டார்ட் பண்ண போகுது. டியூட் இருக்குது தாரத்துக்கு, டியூட் இருக்குது பிள்ளைகள். ஆனா இந்த முறை எனக்கு அந்த இனிஷியல் ஸ்டெப்ல இருந்து டியூட் தந்து கொள்ளையில. அது ரீசன் என்னன்னா, இப்ப டியூட் வந்து எங்களுக்கு இப்ப நாங்க போஸ்ட் எடுத்து பிரிண்ட் பண்ணி பிள்ளைகிட்ட நாங்க டியூட்டுக்குரிய சார்ஜ் எடுத்து அது பிறகு நாங்க அதை பிரிண்ட் பண்ணி எல்லாம் செஞ்சு அனுப்புறதுக்கு எங்களுக்கு டைம் போதும். ரைட்டா? இப்ப கிளாஸ் நடந்து கொண்டு இருக்கிற நேரம் டியூட் வேணும்னா அது முந்தைய பிள்ளைகளுக்கு அனுப்பிடலாம் எங்களுக்கு. இந்த ஸ்டார்டிங்ல கொஞ்சம் கஷ்டம். ஸோ டியூட் வந்து உங்களுக்கு பிடிஎஃப் அனுப்புவேன் நான். சரியா? டியூட் வந்து உங்களுக்கு பிடிஎஃப் கிடைக்கும். அந்த பிடிஎஃப் நீங்க பிரிண்ட் பண்ணிக்கணும் நெக்ஸ்ட் கிளாஸ்க்கு வரப்போம். சரியா? டியூட்டை நீங்க பிடிஎஃப் பிரிண்ட் பண்ணிக்கோங்க இந்த நெக்ஸ்ட் கிளாஸ் வரக்குள்ள. அப்ப செஞ்சுட்டு போவோம். அப்ப உங்களுக்கு பாருங்க, இப்ப இதுல வந்து நான் இது வந்து ஒயிட் போர்ட் டீச்சிங் தானே. ஒயிட் போர்ட் டீச்சிங் வந்து நான் பாருங்க உடனே மாத்துற மாதிரியே பாருங்க. ஒயிட் போர்ட்ல மட்டும் நான் செய்ய மாட்டோம். இது வந்து நான் A-level பிள்ளைகளுக்கு டீச் பண்ணதான். ஒரு மீனை பத்தி நான் காட்டிட்டு இருந்தேன். சரியா? நான் சும்மா ஒரு மீனை பத்தி அவங்களை விளங்கப்படுத்தி கொண்டு இந்த A-level பயாலஜி படிச்சு கொடுக்கணும் நேரம். நான் சும்மா சொல்றேன். இப்ப அவங்களுக்கு இப்ப நரம்பு தொகுதியை பத்தி படிக்கணும்னு வைங்களே, நரம்பு தொகுதியை பத்தி படிக்கணும்னு சொன்னா நான் உடனே அவங்களுக்கு இன்னைக்கு வந்து சர்ச் பண்ணி காட்டியாச்சு. சரியா? அப்ப நரம்பு தொகுதியில வந்து உங்களுக்கு ஒரு சாதாரணமான ஒரு அறிவு கிடைக்காது உங்களுக்கு. சரி, ஒரு ஆழமான நாலேஜ் கிடைக்கும். நான் எனக்கு ஒரு நம்பிக்கை வண்டிக்கிறேன். எங்கள்கிட்ட படிக்கிற பிள்ளைகள், நான் செமினார்ல செய்ய போற நேரம் எங்கள்கிட்ட படிச்ச பிள்ளைகள் மீப்பாங்க படிக்க. அப்ப எங்களுக்கு நல்ல வித்தியாசம் விளங்கும் எங்கள்கிட்ட படிச்ச பிள்ளைகள் உள்ள அர்த்தம். ஏன்னா நாங்க வந்து சும்மா வரைகிறோமோ எழுதுறோமோ இல்ல, படங்களை காட்டி அதுல 3D ஷேப்ல அந்த அனிமேஷன் படங்களை காட்டி உண்மை இது பாருங்க, இதுதான் மனிதன் ஒரு உண்மையான நரம்பு தொகுதி. இப்படி உண்மையான படங்களையும் காட்டி. சரியா? சயின்ஸ்ல வந்து எந்த அளவுக்கு உண்டா, அவங்களோட ஸ்கூல் டீச்சர்ஸை விட நல்லா சயின்ஸ் நாலேஜ் O-level பிள்ளைகளுக்கு. அந்த ஸ்கூல் டீச்சர் வந்து அதுக்கு பிறகும் படிச்சிருப்பாங்க. அந்த O-level சயின்ஸ் புக்கோட பாக்குற நேரம் ஸ்கூல்ல படிக்கிற டீச்சரை விட அவங்க நல்லா பெர்ஃபார்ம் பண்ணக்கூடிய கலாய்ப்பாங்க. சரியா? இப்படித்தானே ஸ்கூல் டீச்சர்ஸ் மாருக்கு உண்மையிலே சில நேரம் நல்ல சயின்ஸ் டீச்சர்ஸ் மாதிரி இருக்கிறாங்க. நிறைய ஸ்கூல்ல வந்து நல்ல சயின்ஸ் டீச்சர்ஸ் மாதிரி இருக்கிறாங்க. ஆனா சில நேரம் அந்த சயின்ஸுக்கு அப்பாயிண்ட் ஆகாதாக்களை வந்து சில நேரம் சயின்ஸ் பாடங்களை செய்ய சொல்லி கொடுத்துருப்பாங்க. அப்ப நாங்க இங்க இந்த பிள்ளைகளுக்கு படிச்சு கொடுக்குற நேரம் அவங்கள விட பெட்டரா தெரிஞ்சவங்களா இவங்க அந்த ஸ்டூடெண்ட்ஸ் மாறுவாங்க. உங்களுக்கு பார்க்கலாம், உங்களோட சீனியர்ஸை கேட்டு பார்க்கலாம். நாங்க எந்த அளவு தூரம் ஆழமா ஒவ்வொரு பகுதியை நாங்க படிச்சு கொடுக்குறோம். ரியல் பிக்சர்ஸையும் காட்டி, ரியலான இதையும் காட்டி, வீடியோ பேஸ்ட், போட்டோ பேஸ்ட், இந்த மாதிரி எக்ஸ்பிளனேஷன் உங்களுக்கு கிடைக்கும். சரியா? அப்ப நான் திரும்ப வாரேன் இந்த கிளாஸ் ரூமுக்கு. சரியா? அப்ப இப்படி உங்களுக்கு பிக்சர்ஸ் மூலமா எல்லாம் கிடைக்கும். அடுத்து நோட்ஸ் எல்லாம் நான் உங்களோட சேர்ந்து எழுதுவேன். கேட்டா இப்படி நாங்க சும்மா வாசி போக மாட்டோம். உங்களோட சேர்ந்து நான் நோட்ஸ் எழுதிட்டு வருவேன். உங்களுக்கு தெரியும், கிரேட் 9ல வந்த பிள்ளைகளுக்கு தெரியும், நாங்க நோட்ஸ் எல்லாம் வந்து நான் எழுதி காட்டுறேன் உங்களுக்கு. நான் என்னோட சேர்ந்து எழுதிட்டு வருவேன். அப்ப நான் எழுதின நோட்டும் உங்களுக்கு PDF கிடைக்கும். அடுத்த பிள்ளைகள் இப்ப ஆன்லைன்ல கிளாஸ் போறதுல, சரியா? இப்ப நீங்க கிரேட், எனக்கு தெரியும் நீங்க நான் நினைக்கிறேன் உங்களுக்கு கோவிட் வரக்குள்ள, சரியா, COVID-19 வரக்குள்ள உங்க எல்லாருக்கும் நீங்க எல்லாம் 4ஆம் ஆண்டு அப்படி இல்லையா? 4ஆம் ஆண்டில 3வது நினைக்கிறேன் கிரேட் 3 ஆகும். அப்ப சில பிள்ளைகள் கிரேட் 3ல இருந்து ஆன்லைன் கிளாஸஸ் வந்துட்டு இருக்கிறீங்க. சில பிள்ளைகள் வந்து கிரேட் 3ல இருந்து உங்களுக்கு ஆன்லைன்.
விட நீங்க எக்ஸ்பர்ட் ஒன்று உள்ள பெனிஃபிட். முதலாவது டைம். சரியா? போறதுக்கு ஒரு டைம், வாரத்துக்கு ஒரு டைம், வந்தோன்னு ஒரு டைம். டயர்டாயிட்டு ஒரு டைம் ஒன்று இருந்தாங்க. அப்படியே உங்களுக்கு ஒரு 3 to 4 hours போய்த்திடும் அதுக்கு மாட்டும். அப்ப கிளாஸ் ஒரு 1.5 hour சொன்னா, சரியா, 1.5 hours சொன்னா 1.5ம் 3 hour நம்ம சொல்லுவோமே 3 மணித்தியாலம் உங்களோட அந்த போற வாரத்துக்கு டயர்டுக்கு ஒரு டயர்டை போக்குறதுக்கு எல்லாம் பார்க்கணும். 4.5 மணித்தியாலம் வைத்தாச்சு. 4.5 மணித்தியாலம் இல்லை, 4 மணித்தியாலம் வைப்போமே. ஒரு 1.5 மணித்தியால வகுப்புக்கு நீங்க 4 மணித்தியாலம் ஸ்பெண்ட் பண்ணியாச்சு. சரியா? இப்ப ஆன்லைனுக்கு வந்தீங்கன்னா இந்த 1.5 மணித்தியாலம் மட்டும்தான். அதுக்கு புற உள்ள டைம் வந்து உங்களுக்கு வேண்டிய மாதிரி யூஸ் பண்ணிடலாம். அது ஒரு ரெஸ்டாரண்ட் எடுக்கலும், இல்லைண்டா செல்ஃப் ஸ்டடி பண்ணிடலும், நிறைய டைம் உங்களுக்கு மிச்சமாகும். அது டைம். சரியா? இன்னொன்று சேஃப்டி. சரியா? சேஃப்டி, இன்னொன்று கம்ஃபர்ட். ரைட்டா? அப்ப உங்களுக்கு கிளாஸ் ரூம் எக்ஸ்பீரியன்ஸ் ஒன்று தான் கிடைக்க போகுது. கிளாஸ் ரூம்ல இருக்கிற மாதிரி தான் நீங்க ஃபீல் பண்ண போறீங்க. ரைட்டா? ஆனா அதே நேரம் சேஃப்டியோட கம்ஃபர்ட்டோட இருக்கிறீங்க. சரியா? பாதுகாப்பாகவும் கொஞ்சம் சௌகரியமாகவும் இருக்கிறீங்க. இதை உடுத்துக்கொண்டு நல்லா நெருக்கமா உடுத்துட்டு அப்படிலாம் போக வேண்டிய தேவையும் இல்லை. ரிலாக்ஸான ஒரு ஒரு ரிலாக்ஸான ஒரு சுச்சுவேஷன்ல உங்களுக்கு ஈக்கலும். இன்னொன்று சேஃப்டியா ஈக்கலாம். சரியா? வீட்டில் தான் நிக்க போறீங்க. போற வாரத்துக்கெல்லாம் கொண்டு போயிட்டு விட்டுட்டு வெயிட் பண்ணி கொண்டு இருந்து 6 மணி கிளாஸ் விடுமா, 6:15 கிளாஸ் விடுமா. நானும் பிசிக்கல் கிளாஸ் வச்சுட்டு தான் இருக்கிறேன். நானும் பிசிக்கல் கிளாஸ் வந்து கடற்கரை எல்லாம் வைக்கிறேன். இந்த முறை ஸ்டார்ட் பண்றோம் நான் அடுத்த கிழமை. நானும் பிசிக்கல் கிளாஸ் செய்ய. ஆனுமே நான் ஆன்லைனுக்கு நான் இந்த மாதிரி ப்ரிஃபரன்ஸ் கொடுக்குறேன். இந்த மாதிரி ரீசன்ஸ். சரியா? டைம், சேஃப்டி, கம்ஃபர்ட். இன்னொன்று இண்டிவிஜுவலா உங்களுக்கு அட்டென்ஷன் தரலாம் எனக்கு. சரியா? தனிப்பட்ட முறையில உங்களுக்கு எனக்கு அட்டென்ஷன் தரலாம். அதாவது ஒரு புள்ளைக்கு டவுட் வருதுன்னா அந்த புள்ள கூட்டத்தோடு இருக்கிற நேரம் கேட்காது. ஆனா இது வந்து தனியே தனிக்குது. மைக் ஆன் பண்ணி கேட்டா யாருமே யாரை பத்தி யோசிக்கிறல்ல, அது அப்படியே பழகிடுவான். இண்டிவிஜுவலா தனிப்பட்ட முறையில அவங்களுக்கு அட்டென்ஷனோட கிடைக்கும். சரியா? ரைட். அவ்வளவுதான் ஆன்லைன்ல பெனிஃபிட்ஸ். நாம செய்ய போற பிளான், எங்களுக்கு பேரண்ட்ஸ்ல இருந்து கிடைக்க வேண்டிய சப்போர்ட், இதெல்லாம் சேர்ந்து நல்ல ஒரு இடத்துக்கு இன்ஷால்லா போகலாம். போல சந்தேகமே இல்லை. சயின்ஸ்ல எடுக்கலான்னு தான் சந்தேகம் வரும் உங்களுக்கு. ஏன் எடுக்கலன்ற ஒரு கேள்விதான் வருமே தவிர, சயின்ஸ்ல எடுக்கிறது உங்களுக்கு பெரிய ஒரு விஷயமா மாறாது. சயின்ஸ் உங்களுக்கு ஒரு ஆசையான சப்ஜெக்டா மாறும். அவ்வளவு வெறித்தனமா நாங்கள் படிக்க போறோம் சயின்ஸை. அப்ப இன்ஷால்லா நெக்ஸ்ட் வீக்ல இருந்து, நெக்ஸ்ட் வீக் செவ்வாய்க்கிழமை தானே, செவ்வாய்க்கிழமையில இருந்து எங்களோட வகுப்புகள் எல்லாம் ஆரம்பிக்கப்படும். கட்டாயம் ஒரு வகுப்பு விடாம முதல் வகுப்புல இருந்தே அப்படியே தொடர்ந்து வரும் இன்ஷால்லா. சரியா? அப்ப நான் இதோட இன்றைய கிளாஸ் முடிக்கிறேன். இன்றைக்கு உண்மையில நான் தியரி கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணல இன்றைக்கு. ஏண்டா எங்களுக்கு நாங்க இன்றைக்கு டார்கெட் பண்ண என்னன்னு சொன்னா இன்ட்ரடக்ஷன் கிளாஸை கொடுத்துட்டு பிடிக்கிறது தான். எங்களோட நெக்ஸ்ட் வீக்ல இருந்து எங்களோட கிளாஸ் ஸ்டார்ட் ஆகுது. என்னடா எங்களோட பழைய கிரேட் 11 இந்த கிழமை தான் முடியுது. பழைய கிரேட் 11 இந்த கிழமை தான் முடியுது. அப்போ கிரேட் 10 இன்ட்ரடக்ஷன் கிளாஸை போட்டுட்டு நெக்ஸ்ட் வீக்ல இருந்தா நான் கிளாஸ் ஸ்டார்ட் பண்ண போறோம். அப்போ நெக்ஸ்ட் வீக்குள்ள நீங்க ரெடி ஆயிக்கோங்க. அடுத்த கிளாஸும் ஃப்ரீயா தான் நடக்க போகுது. டியூட்ஸ் வரும். டியூட் எல்லாம் பிரிண்ட் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்த கிளாஸ் ஃப்ரீ. அதுக்கப்புறம் உங்களுக்கு அப்படியே உங்களுக்கு கிளாஸ்ல பெர்மனண்டா சேர்ந்து கொள்ளலாம் இன்ஷா அல்லாஹ். ஓகே, ஜஸாக்கல்லாஹ். அடுத்த கிளாஸ் சந்திப்போமா.